இந்த வீடியோல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஃபார் MTS 2020க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கூட. ஸோ இதில் ஸ்டாட்டிக் ஜிகேவும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட் இஸ் த கரன்சி ஆஃப் ஈஜிப்ட்? ஸோ ஒரு கண்ட்ரியோட கரன்சி, கேபிட்டல் ரெண்டுமே MTS எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஈஜிப்டோட கரன்சி அப்படிங்கிறது பவுண்டு. பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் முருகாவனி நேஷனல் பார்க், நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் சாங்சுரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் சாங்சுரி, கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, கவுந்தின்யா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எல்லாமே ஆந்திர பிரதேஷ்ல இருக்குங்க. பாப்பிகொண்டா, முருகாவனி, நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் சாங்சுரி, கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, கொந்தியா வைல்ட் லைஃப் சாங்சுரி. Which of the following countries is not a permanent member of United Nations Security Council? United Nations Security Council. China, Russia, India. ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ், இந்தியா. இந்தியா வந்து நாட் எ பர்மனன்ட் மெம்பர். பர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிறது எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 5 கண்ட்ரிஸ்: சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யுனைடெட் கிங்டம். இந்த 5 கண்ட்ரிஸ் தான் யுனைடெட் நேஷனோட பர்மனன்ட் கண்ட்ரிஸ். யுனைடெட் நேஷன் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1945. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். யுனைடெட் நேஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறது. When is the National Statistics Day is observed? 20 October, 29 June, 22nd June, 29th October. National Statistics Day அப்படிங்கிறது 29th June. PC மஹலனோபிஸோட பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் 20th October அப்படிங்கிறது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக் டே. நேஷனல்னு கேட்டாங்கன்னா அது 29th June, வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக் டே அப்படின்னா 20 October. In which of the following state is Simbalpar National Park is situated? ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகண்ட், கேரளா. எந்த இடத்துல இந்த சிம்பல்பார் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க வேற சில முக்கியமான நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கிர்கங்கா நேஷனல் பார்க், கிரேட் ஹிமாலயன் கிர்கங்கா நேஷனல் பார்க், கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க், இந்தர்கிலா நேஷனல் பார்க், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பின் வேலி நேஷனல் பார்க். ஸோ பின் வேலி, கிர்கங்கா, கிரேட் ஹிமாலயன், இது மூணுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய நேஷனல் பார்க். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்? FAO அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக நம்ம சொல்லுவோம். அப்ரிவேட்டடில் FAO எங்க ஹெட் குவார்ட்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோம். ரோம்ல தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் அமைஞ்சிருக்கு. இது ஆரம்பிச்சதும் யுனைடெட் நேஷன் ஆரம்பிச்சதும் ஒரே வருஷம் 1945. ஓகேங்களா? யுனைடெட் நேஷனும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் ஒரே வருஷம். When is Ozone Day is observed? 16th September, 16th October, 16th November, 26th September. Most important question. ஓசோன் அட்மாஸ்பியரில் எந்த லேயரில் இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓசோன்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. ஸோ நம்ம அட்மாஸ்பியரிக் லேயரில் ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்னு பார்ப்போம் இல்லைங்களா? அதில் ஓசோன் லேயர் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அமைஞ்சிருக்கு. அதுக்கான ஒரு நாளா, ஸோ ஓசோன் டே அப்படின்னு நம்ம 16th செப்டம்பரில் செலிப்ரேட் பண்ணுறோம். Who is not among G20 group of nation? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். G20 group of nationல இதில் இருக்க எந்த கண்ட்ரி கிடையாது? ஸோ G20 அப்படிங்கிறதே 20 கண்ட்ரிஸ் அடங்கிய ஒரு மாநாடு. அதில் மொத்தமாக 19 கண்ட்ரிஸும் யூரோப்பியன் யூனியன், அதாவது ஒரு யூரோப்பியன் யூனியனும் இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, பட் யூரோப்பியன் யூனியன் ஒரே இதா இல்லைங்களா? 19 கண்ட்ரிஸும் ஒரு யூரோப்பியன் யூனியனும் இருக்கு. இதுல யார் மெம்பரா கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா மெம்பர் கிடையாது. ஸ்ரீலங்கா வந்து G20ல மெம்பர் கிடையாது. G20 2021க்கான சமிட் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி, ரோம் சேர்ந்த இட்டாலி அப்படிங்கிற இடத்துல தான், இட்டாலி ரோம்ல நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த 19 கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்ம இந்தியா இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்தியா இல்லைன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலதுல இந்தியா இருக்கா, ஓகே தெரிஞ்சு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த G20 பொறுத்த வரைக்கும் இந்தியா இதுல இருக்கு. How many national highway were merged to form National Highway 44? ஸோ இந்தியாவோட லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா அது NH44. ஸ்ரீநகர்ல இருந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஹைவே வந்து கனெக்ட் பண்ணுது, NH44. இந்த NH44 அப்படிங்கிறது சின்ன சின்ன ஹைவேஸா ஒரு பெரிய ஹைவேவா கனெக்ட் ஆனது தான். அந்த மாதிரி எத்தனை ஹைவே இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 7 ஹைவேஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 ஹைவேஸ் சேர்ந்தது தான் NH44. Which country will host the next session of the World Heritage Committee in 2020? India, China, Singapore, USA. World Heritage Committee 2020 வந்து 2020ல நடக்கல, ஜூலை 2021 கொரோனா காரணமாக ஜூலை 2021 நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சைனால இருக்கக்கூடிய ஃபுசு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடந்தது. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி 2020க்கான ஒரு மீட்டிங் வந்து சைனால தான் நடக்குது. Which port is located in the eastern coast of India? மர்மகோவா, கொச்சி, காமராஜர், நவசேவா. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு வரும்போது இது ஈஸ்ட் ஃபேஸ். ஸோ இந்த ஈஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மர்மகோவா கோவா சைட் இந்த பக்கம் இருக்கு, கொச்சி கீழே, அண்ட் நவசேவா மும்பை ரிலேட்டட். அப்ப காமராஜர் போர்ட் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப தமிழ்நாடுல இருக்க காமராஜர் போர்ட் எனக்கு ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கு. ஓகேங்களா? மர்மகோவா அப்படிங்கிறது கோவா, கொச்சி கேரளா, அண்ட் நவசேவா மும்பை. காமராஜர் சென்னை தமிழ்நாடு. Which state is the Punung folk festival is related? Assam, Arunachal Pradesh, Manipur, Sikkim. Punung folk dance அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேஷோட folk dance. எக்ஸாம்ல அதிகமாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நமக்கு பிஹு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிஹு வந்து அசாமோட folk dance அண்ட் பூட்டியா சிக்கிம். மணிப்பூர் வந்து ராஸ் லீலா, மணிப்பூர் ராஸ் லீலா, சிக்கிம் பூட்டியா, அசாம் பிஹு, அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷ் பொன்னுங் ஃபோக் டான்ஸ். Where is the Victorian Gothic and Art Deco building is located? மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி, விசாகப்பட்டினம். இது வந்து ரீசெண்டா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ல ஒன்னா அமைஞ்சிருக்கு. இந்தியால இருந்து இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில விக்டோரியா
கோதிக் அண்ட் ஆர்ட் டெக்கோ பில்டிங் இப்போ ரீசெண்டாக செலக்ட் பண்ணாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. ஜட் ஜட்டின் டான்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், போத் 2 and 3. ஜட் ஜட்டின் டான்ஸ் அப்படிங்கிறது பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் 2 ஸ்டேட்டுக்குமே பிலாங்கிங் ஆன ஒரு டான்ஸ். விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் டான்சானியா? டொடோமா, குவிட்டோ, லிப்ரேவிலே, கைரோ. ஈஜிப்டோட கேபிட்டல் தான் கைரோ அண்ட் டான்சானியாவோட கேபிட்டல் டொடோமா. டான்சானியாவோட கேபிட்டல் டொடோமா. Which is the highest airport in India? Blasak Airport, Kargil Airport, Bantar Airport, Kushak Bakula, Rinpoche Airport. ஸோ ஹையஸ்ட் ஏர்போர்ட் கேட்டால் கண்டிப்பாக அது மலை பிரதேசத்தில் தான் இருக்க போகுது. மலை பிரதேசத்தில் இருக்க ஏர்போர்ட்ஸ் தான் இதெல்லாம். அதுலேயும் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய சி லெவல்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா லேல அமைஞ்சிருக்க குஷோக் பக்குலா ரிம்போச்சி ஏர்போர்ட். இதுதான் வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் ஏர்போர்ட். Which of the following river originate from the Rakshasal Lake in Tibet? Beas, Ravi, Chenab, Sutlej. ரக்ஷஸ்தல் லேக் டிபெட்ல இருக்கக்கூடிய ரக்ஷஸ்தல் லேக்ல இருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் குரோஷியா? கீவ், வார்ஷா, டுப்ரோவ்னிக், ஜாக்ரப். குரோஷியாவோட கேபிட்டல் வந்து ஜாக்ரப். ஸோ சில கண்ட்ரிஸ் வந்து எம்ஓயு கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரிஸோட கரன்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதும் சரி, எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோமோ அந்த எம்ஓயு எந்த கண்ட்ரி பிலாங்கிங் இருக்கோ அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், கரன்சி அண்டு ஏதாவது பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ சேஞ்ச் ஆனாங்கன்னா அவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் World Intellectual Property Organization located? WIPO, World Intellectual Property Organization. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனீவா. இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது 1967 ஆரம்பிக்கப்பட்டது. இதுல டோட்டல் மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 193 பேர் இருக்காங்க. அண்ட் இது யுனைடெட் நேஷன் கீழே தான் வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன் கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் விப்போ. இப்போதைக்கு இதோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டேரன் டாங். டேரன் டாங். பாங்பி ப்ளூ மவுண்டைன் நேஷனல் பார்க் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து. பாங்புய் ப்ளூ மவுண்டைன் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது மிசோரம்ல அமைஞ்சிருக்கு. The headquarters of Economic and Social Commission for Asia and the Pacific is located in which place? Singapore, Manila, Bangkok, Hong Kong. So the Economic and Social Commission for Asia and the Pacific அதோட ஹெட்குவார்ட்டர் அப்படிங்கிறது பேங்காக்ல அமைஞ்சிருக்கு. Which is the official currency of Afghanistan? ஸோ ஆப்கானிஸ்தான் இப்போ நியூஸில் அதிகமாக இருந்தது. அதனால் ஆப்கானிஸ்தானில் யார் ஹெட்டாக இருக்காங்க? ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்கானிஸ்தானோட கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானி தான் ஆப்கானிஸ்தானோட கரன்சி. International Court of Justice was established in which of the following year? 1944, 1947, 1945, 1946. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது வந்து ஹேக், நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த ஹெட் குவார்ட்டர் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதில் டோட்டலாக எத்தனை ஜட்ஜ் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் அவங்களோட டேர்ம், ஆஃபீஸ் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 9 years. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஜட்ஜால்
9 வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்களால பதவியில் இருக்க முடியும். இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 1945 ஆரம்பிச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன், WIPO எல்லாமே ஒரே இயர். அண்ட் FAO. Ujjain is situated on the bank of which river? Narmada, Tava, Tapi, Shipra. ஸோ ஒரு சிட்டியோட நேம் கொடுத்துட்டு அது எந்த பேங்க், அதாவது எந்த ரிவர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இந்த உஜ்ஜைன் அப்படிங்கிற சிட்டி வந்து ஷிப்ரா அப்படிங்கிற ரிவரில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் உஜ்ஜைன் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கானதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஸோ நர்மதா, நம்ம நர்மதா எடுத்துட்டோம்னா நர்மதா சைடில் என்னென்ன சிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நர்மதா பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் ஃப்ளோ ஆகுது. அதில் மத்திய பிரதேஷில் ஜபல்பூர் அப்படிங்கிற சிட்டி, ஜபல்பூர். அதே மாதிரி குஜராத், குஜராத்தில் வந்து பரூச், குஜராத்தில் பரூச். தாப்பி, சூரத். குஜராத்தோட முக்கிய நகரமான சூரத் அப்படிங்கிறது தாப்பி ரிவர்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதிகமாக கேட்கிற கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா, யமுனா. ஸோ இந்த 2 ரிவர் தான் ரொம்ப அதிகமாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது. நம்ம சிட்டிஸோட நேம் மட்டும் பார்ப்போம். கங்கா நதிக்கரையில் என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத், அலகாபாத், கான்பூர், வாரணாசி, ஃபத்தேகர், பத்ரிநாத், ஹரித்வார், கனுஜ், பனாரஸ், பாட்னா, ஹஜிப்பூர், ஜமல்பூர். இது எல்லாமே வந்து கங்கா நதியில் அமைஞ்சிருக்கு. அண்ட் யமுனா அப்படின்னு பார்த்துட்டோம்னா உத்தரப்பிரதேச சேர்ந்த ஆக்ரா அண்டு அவுரையா, டெல்லி, நியூ டெல்லியும் வந்து யமுனா ரிவரில் தான் அமைஞ்சிருக்கு. அண்டு எட்டாவா, உத்தரப்பிரதேசான எட்டாவா, மதுரா. ஸோ நியூ டெல்லி மட்டும்தான் அவுட்டர், மற்றது எல்லாமே வந்து உத்தரப்பிரதேஷ். ஆக்ரா, அவுரியா, எட்டாவா, மதுரா இது எல்லாமே வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள். இது எல்லாமே யமுனால தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து, which country's capital is Prague? ஓமன், செக் ரிபப்ளிக், மோல்டோவா, எத்தியோப்பியா. பிராக் அப்படிங்கிற கேபிட்டல் எந்த கண்ட்ரிக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா செக் ரிபப்ளிக். செக் ரிபப்ளிக்கோட கேபிட்டல் தான் பிராக். When was UNESCO established? 1919, 1945, 1948, 1950. யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஸோ தொன்மையான நகரங்கள் இல்லைன்னா தொன்மையான பிளேஸ், பழைய மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த யுனெஸ்கோ. இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிறதும் யுனைடெட் நேஷன் ஆரம்பிக்கும் போது தான் ஆரம்பிக்கப்பட்டது, 1945. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது பாரிஸில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர் பாரிஸில் அமைஞ்சிருக்கு. பாரிஸ், பிரான்ஸ். யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்ரே
அசோலே. ஆட்ரே அசோலே. Chingy Cham dance is related to which state? Kerala, Manipur, Sikkim, Nagaland. Chingy Cham dance அப்படிங்கிறது சிக்கிமை சேர்ந்த ஒரு டான்ஸ். Who is not a founding member of North Atlantic Treaty Organization Pact? NATO அப்படின்னு சொல்லுவோம். பிரான்ஸ், இட்டாலி, நார்வே, ஈஸ்ட் ஜெர்மனி. நாட்டோவில் இருக்கக்கூடிய நாட்டோ வந்து வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். 1949 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது வந்து பிரசல்ஸ்ல இருக்கு. பிரசல்ஸ், பெல்ஜியம். இது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். ஈஷியலா இதுல ஒரிஜினல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல், யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இவங்களாம் தான் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த நாடுகள் தான். இதில் ஈஸ்ட் ஜெர்மனிங்கிறது எனக்கு அவுட். அப்போ ஃபவுண்டிங் மெம்பர் ஈஸ்ட் ஜெர்மனி கிடையாது. பிரான்ஸ் இருக்காங்க, இட்டாலி, நார்வே எல்லாமே இருக்காங்க, ஈஸ்ட் ஜெர்மனி கிடையாது. நாட்டோ அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் 1949 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். மகாராஜா பிர் பிக்ரம் Airport is located in which of the following state? Tripura, Manipur, Assam, Sikkim. மகாராஜா பிர் பிக்ரம் ஏர்போர்ட் அப்படிங்கிறது திரிபுரால இருக்கு. What is the rank of India in the World Happiness Index 2021? World Happiness Index பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியாவோட ரேங்க் அப்படிங்கிறது 123, 139, 141, 151. ஸோ இதில் டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின்லாண்ட். அண்ட் இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 139. The first city to be tagged as UNESCO World Heritage Site. யுனெஸ்கோ சைட் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சுரல், நேச்சுரல் அண்ட் மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் யுனெஸ்கோ சைட் வந்து பிரிவுபடுத்திருக்காங்க. இதில் மிக்சடில் ஒன்று தான் இருக்குது. அது என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கல்ச்சுரல், நேச்சுரல் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் ஒரு பழமையான சிட்டி அப்படிங்கிற ஒரு வகையிலையும் ஒரு அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கல்ச்சுரல் வேல்யூ உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிஸ் நேமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் முதல்ல அனௌன்ஸ் பண்ண சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது அகமதாபாத். மிச்சம் இருக்க 3 சிட்டியுமே வந்து யுனெஸ்கோ சைட்டு தான். ஓகேங்களா? அகமதாபாத், ஜெய்ப்பூர், ஓச்சா, குவாலியர் இது எல்லாமே வந்து யுனெஸ்கோ சைட் தான். அகமதாபாத் குஜராத்தில் இருக்கு. ஓர்ச்சா, குவாலியர் இது ரெண்டுமே வந்து மத்திய பிரதேஷ். அண்ட் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். How many types of road network is in India? Road network அப்படிங்கிறது என்னென்ன டைப்ஸ் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? 2, 3, 4, 5. நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, சிட்டி ஆன் டிஸ்ட்ரிக்ட் ரோட், ரூரல் ரோட். ஸோ மொத்தமாக 4 டைப்ஸ் இருக்கு. ரோட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்கு இந்தியாவில். Which one of the following is the Mixed World Heritage Site of India? அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ், ரத்தம்பூர் நேஷனல் பார்க், கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க், பெஞ்ச் நேஷனல் பார்க். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துட்டோம், அது இங்கே கொஸ்டின்லேயே வந்துருச்சு.
மிக்சட் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறது கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். இந்த கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது சிக்கிம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க் தான் கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். அடுத்து, when was the World Trade Organization was established? 1994, 1996, 1995, 1993. World Trade Organization WTO 1995 1st ஜனவரி அப்ப ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவால இருக்கு. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை மெம்பர் கண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 164. யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. WTO பொறுத்த வரைக்கும் 164 மெம்பர் கண்ட்ரிஸ். அண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ், WTOட அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு தடவை வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, எது வந்து WTOல அஃபீஷியல் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. கிளவுடட் லியோபார்ட் நேஷனல் பார்க் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் சாங்சுரி? Trishna Wildlife Sanctuary, Pabitora Wildlife Sanctuary, Sepak Jalla Wildlife Sanctuary, Sesha Orchid Wildlife Sanctuary. Clouded Leopard National Sanctuary அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது திரிபுரால இருக்குங்க. இந்த Clouded Leopard National Sanctuary அப்படிங்கிறது திரிபுரால இருக்கு. அண்ட் இந்த நேஷனல் பார்க் எந்த சாங்சுரியோட ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சேஷா ஆர்ச்சிட் வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஒரு பார்ட் தான். ஸோ இது ஃபுல்லாக இப்படி சாங்சுரி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஒரு பார்க்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சேஷா இது ஃபுல்லாக சேஷான்னு வச்சுக்கோங்க. இந்த சேஷா ஆர்ச்சிட் அப்படிங்கிறது வந்து எனக்கு அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு. அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இந்த சேஷா ஆர்ச்சிட். பட் இந்த கிளவுடட் அப்படின்னு வரும்போது எனக்கு திரிபுரால இருக்கு. கிளியர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, which of the following port is called as the gateway of eastern India? Ennur port, Tuticorin port, Haldia port, VO Chidambaram port. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கு. அதில் குறிப்பாக கேட்வே ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹால்டியா போர்ட். Bhimbetka Caves is located in which state? Uttar Pradesh, Madhya Pradesh, Andhra Pradesh, Himachal Pradesh. Bhimbetka Caves அப்படிங்கிறது எனக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேவ்ஸ் ரிலேட்டடான கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. Bog Caves, Madhya Pradesh. And Udayagiri Caves, Odisha. Elephanta Caves, Maharashtra. Badami Caves, Karnataka. Badami Caves, Karnataka. And Bora Caves, Visakhapatnam. போரா கேவ்ஸ், விசாகப்பட்டினம். அண்ட் லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மவுஸ் மை கேவ்.
ஸோ இது எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி. இதுவும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கேவ்ஸும் அதிகமாக கேட்டிருக்காங்க. மவுஸ்மாய் கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேவ்ஸ் இந்தியாவில் இருக்குது. எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடியதும் கூட. ரிவர் கங்கா டஸ் நாட் பாஸ் த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? ஸோ ரிவர் கங்காங்கிறது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் லாங்கஸ்ட் ரிவரும் கூட இந்தியாவில். அது எந்த ஸ்டேட் எல்லாம் டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் டச் பண்ணிட்டு தான் ரிவர் கங்கா அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. இதில் ஆட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஹரியானா. ஸோ ஹரியானாவை கங்கா வந்து டச் பண்ணவே இல்லை. Which of the four port is located in an estuary? கான்லா, மர்மகோவா, ஹால்டியா, டுட்டிகுரின். எஸ்டுரி அப்படிங்கிறது வந்து ஒரு சீ சைட்ல இருந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி ஓகேங்களா. ஸோ ரிவர் வந்து சீல ட்ரெயின் ஆகும் இல்லைங்களா, அந்த பகுதியில் ஒரு துறைமுகம் வந்து அமைச்சிருக்காங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மர்மகோவா போர்ட் கோவால இருக்கு. When is the Public Service Broadcasting Day celebrated? Public Service Broadcasting Day அப்படிங்கிறது வந்து 12th நவம்பர்ல அப்சர்வ் பண்ணப்படுது. Tarangamal is the folk dance form belongs to which state? Goa, Madhya Pradesh, Bihar, Maharashtra. தரங்கமல் folk dance அப்படிங்கிறது வந்து கோவா ஸ்டேட்டை சேர்ந்தது. தரங்கமல் folk dance belongs to Goa. Polavaram irrigation project is being constructed in which of the following river? Kaveri, Krishna, Mahanadi, Godavari. போலாவரம் ரிவர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கோதாவரியில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா காவேரி பொறுத்த வரைக்கும் திருச்சி, ஈரோடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிட்டி. அண்டு கிருஷ்ணா நதிக்கரை அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன சிட்டிஸ் அமைஞ்சிருக்கு? கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் ஃப்ளோ ஆகுது. ஆந்திர பிரதேஷில் விஜயவாடா, அமராவதி அண்ட் மகாராஷ்டிராவில் கரட் சங்லி. இந்த ரெண்டு சிட்டிஸுமே வந்து மகாராஷ்டிராவில் கிருஷ்ணா ரிவரில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மகாநதி ஒடிசால இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான கட்டக், சாம்பல்பூர், பங்கி. இதெல்லாமே வந்து மகாநதியில் அமைஞ்சிருக்கு. அண்ட் கோதாவரியும் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ்ல நிசாமாபாத், ராஜமுண்ட்ரி அண்ட் மகாராஷ்டிரால நந்தேத், நாசிக். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாசிக் வந்து கரன்சி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்தியாவில். ஸோ அந்த நாசிக் அப்படிங்கிற பகுதி கோதாவரி ரிவரில் தான் அமைஞ்சிருக்கு. சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சாக் was founded in which year? 1986, 1985, 1988, 1987. சார்க் அப்படிங்கிறது 1985 ஆரம்பிக்கப்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர் டாக்கா, பங்களாதேஷோட நகரமான டாக்கால இந்த ஹெட் குவார்ட்டர் இருக்கு. ஸோ இந்த சார்க் அப்படிங்கிறதுல என்னென்ன கண்ட்ரிஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இந்தியா பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமான கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா,
மால்டிவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஸோ டோட்டலாக அதாவது ஸ்டார்டிங் பீரியட்ல மொத்தமாக 8 கண்ட்ரிஸ் இருந்ததுங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சிக்கு வந்ததுனால இந்த ஆப்கானிஸ்தானை சார்க்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 7 கண்ட்ரிஸ். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இன்டர்போல்? லண்டன், பாரிஸ், வாஷிங்டன் டிசி, லியான். இன்டர்போல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இந்த இன்டர்போல்ல மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 194. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து லயன், பிரான்ஸ். அண்ட் இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1923 தான் இந்த இன்டர்போல் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாங்க. Which is the biggest national park in eastern Himalayan region? Jim Corbett National Park, Namdapha National Park, Bandipur National Park, Kaibul Lamjau National Park. So ஈஸ்ட் அண்ட் ஹிமாலயா அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை கவர் பண்ணக்கூடிய பகுதிகள். இதில் ரொம்ப பெரிய நேஷனல் பார்க், பிக்கஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா நம்தாபா நேஷனல் பார்க், அருணாச்சல பிரதேஷ். ஸோ நமக்கு இதில் இந்த பிக்கஸ்ட் நேஷனல் பார்க் கிடைக்கல, ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நேஷனல் பார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்தாபா நேஷனல் பார்க் அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பஹ்ரைன்? மனாமா, மஸ்கட், தோஹா, சன்னா. பஹ்ரைனோட கேபிட்டல் மனாமா. திலையா டேம் is constructed on which river? Barakar river, Konar river, Damodar river, Sabarnareka river. திலையா டேம் அப்படிங்கிறது வந்து பரக்கா ரிவர்ல அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த டேம் எந்த இடத்துல இருக்கு, எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கோடர்மா டிஸ்ட்ரிக்ட், ஜார்க்கண்ட். இந்த திலையா டேம்ல ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான டேமா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ திலையா டேம், பரக்கர் ரிவர். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இஸ் லொகேட்டட்? AIIB. ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? நியூ டெல்லி, பீஜிங், ஜகார்டா, சியோல். ஏஐபியோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் இருக்கக்கூடிய பீஜிங் நகரத்தில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. இந்த ஏஐஐபியில் மொத்தமாக 103 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அண்ட் இதோட பிரசிடென்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இவங்க கிட்ட இருந்து நிறைய கடன் வாங்கியிருக்கோம். ஏஐபி கிட்ட இருந்தெல்லாம் நிறைய கடன் வாங்கியிருக்கோம். ஜின் லிக்வென் ஏஐஐபியோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜின் லிக்வென். Which is the first national park established in India? Bandipur National Park, Jim Corbett National Park, Kanna National Park, Periyar National Park. இந்தியாவில் முதல்ல ஓபன் பண்ணப்பட்ட நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். Which of the following seaport is nearest to the Rourkela steel plant? Rourkela steel plant அப்படிங்கிறது எனக்கு ஒடிசால இருக்கு. ஸோ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட் எது? ஹால்டியா, விசாகப்பட்டினம், கான்லா, பாரடிப். இந்த ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறது 1955 ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த கண்ட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனிங்கிற கண்ட்ரி. அண்ட் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீ போர்ட். ஏன்னா சீ போர்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு ட்ரேடிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுது இந்த ஸ்டீல் பிளான்ட். ஹால்டியா போர்ட் ஒடிசால இருக்கு. இதுதான் ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீ போர்ட். விசாகப்பட்டினம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கேரளா இருக்கு. கான்லா வந்து
இது குஜராத்தில் இருக்குது. அண்டு பாரடிப் ஆல்சோ எனக்கு ஒடிசாவில் தான் இருக்குது. பட் நியரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஹால்டியா. ஸோ இது வரைக்கும் நம்ம 50 முக்கியமான கொஷின்ஸ் வித் ஸ்டாட்டிக் ஜிகேவோட பார்த்துருக்கோம். இது எல்லாமே எம்டிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.